சுனாமி தாக்குதலின் 21ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலை தாக்குதலில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பம் மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த 610 மீனவர்களின் உடல்கள் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டு அங்கு நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை கடற்கரைக்கு சென்ற மீனவர்கள் பால் ஊற்றி வழிபாடு செய்தனர். இதையடுத்து ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் நின்று மோட்ச தீபத்திற்கு நெய்யூற்றி நினைவு தூணிற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். இந்த மாதிரி துயரம் இனி எந்த காலத்திலையும் எந்த மக்களுக்கும் இந்த உலகத்தில் யாருக்கும் ஏற்படக்கூடாதுங்கிறது தான் எல்லா இறைவனை நாங்கள் வேண்டிக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் மேலமணக்குடி கடற்கரையில் சுனாமியால் உயிரிழந்த 115 பேர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையில் பெண்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்று மௌன அஞ்சலி செலுத்தினர். சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு மீனவர்கள் இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. உங்களுடைய மக்களுடைய நீண்டகால கோரிக்கைகளாக 2-3 கோரிக்கைகள் இருக்காது. நம்முடைய அரசினுடைய கவனத்துக்கு எடுத்து செல்வது சிறப்பாக இருக்கும். இந்த நாளிலே அதிலும் குறிப்பாக எங்களுடைய உடைமைகள், இல்லங்கள், தங்கியிருக்கக்கூடிய வீடுகள், நூலகங்கள், வழிபடக்கூடிய சிற்றாலயங்கள் இவைகள் கடல் அரிப்பினால ரொம்ப மிகவும் பாதிப்புகளாக இருக்கிறது. அதுபோல சாலைகள் கூட, மீனவர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஓய்வு கூடங்கள் எல்லாமே கடலுக்குள்ள போயிடுச்சு. இனி எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. எனவே கடல் அரிப்பு தடுப்பு சுவர் மிக விரைவில் எங்களுக்கு செய்து தரணும். கடலூர் மாவட்டத்தில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு தமிழ்நாடு மீனவர் பேரவை மாவட்ட தலைவர் சுப்பராயன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக சென்று சுனாமி நினைவு தூண் முன்பு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து ஊர்வலமாக சென்று கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். கடலூர் மாவட்டத்தில் சுனாமியால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் மீனவர் பிரிவு சார்பில் சுனாமி நினைவு தூண் முன்பு மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் சார்பில் சுனாமி நினைவு தூண் முன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து சுனாமியால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இங்கு கடலூரில் இருக்கின்ற மீனவர் மக்களுக்காக வழங்கப்பட்ட சுனாமி குடியிருப்பில் போதுமான அளவிற்கு வசதிகளோ பட்டாவோ இதுவரை வழங்கப்படவில்லை என்பது இங்கு இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கை. அது மட்டுமல்லாமல் தூண்டில் வளைவு இல்லாமல் இங்கு இருக்கின்ற கடலோர உள்ள வீடுகள் மிகவும் பாதிக்கப்பட்டு இங்கு இருக்கின்ற மீனவர்கள் எல்லாம் வெளியேறுகின்ற அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. அரசு கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த கோரிக்கையை காங்கிரஸ் சார்பாக நாங்கள் வைத்துள்ளோம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மீனவ கிராமத்தில் சுனாமி 21ஆம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. மீன் விற்பனை கூடத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் யாகம் வளர்த்து தர்ப்பணம் செய்து கடலில் பால் ஊற்றி வழிபாடு செய்தனர். இதையடுத்து ஊர்வலமாக வந்த பொதுமக்கள் நினைவு தூண் முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர்.